ஒரு புலன் கொள்ளத்தக்க ஒரு குற்றத்தை ஒருத்தர் செஞ்சிருக்காரு. அவர் வந்து சிறைக்கு போகணுன்றது அதோட அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீ பணம் கட்டலன்னா நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்றத வந்து திட்டனிங்க. நீ பணத்தை வாங்குறதுக்கு சட்டத்தை யூஸ் பண்ற. சிஆர்பிசிங்கிறது ஃப்ரீ. இந்தியா ஃபுல்லாக யார் வேணா யூஸ் பண்ணலாம். முறையா வந்து யூஸ் பண்ணலாம் சிஆர்பிசியை. அந்த சிஆர்பிசியை பணம் வரணுன்ற காரணத்துக்காக நீ யூஸ் பண்ற. ஸோ இதுதான் அஃபென்ஸ். பணம் கட்டாமல் இருக்கிறது டிஃபால்ட்டு. அது கோர்ட்டில் பார்த்துக்குறோம். பட் அதை நீ சொல்லி கேட்கறது தான் பெரிய விஷயம். அதுக்கு தான் 2 3 பேர் பிடிச்சி ஃபோனில் விளாசி விட்டேன். எப்படி நீ சொல்லுவ? நீங்க எந்த அதிகாரம் இருக்கு உனக்கு? பணம் கட்டலன்னா ஜெயிலுக்கு போயிருப்ப. எப்படி நீ சொல்லலாம்? முதல்ல அங்கே போட்டிருக்கிறது வந்து டெலிக்வன்சி அப்படிதான் போட்டிருக்கிறேன். டெலிக்வன்சி அதாவது பேமெண்ட்ல ஒரு டெலிக்வன்சி இருக்கு. பேமெண்ட்டை சரியா பே பண்ணல. சீட்டிங்னு சொல்ற. அதை நிரூபிக்க முடியாது. பட் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கும்போது நீ வாரண்ட்டை எப்படி அனுப்பணும்? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து டைரக்டா போலீஸுக்கு அனுப்பணும். அதை நீ கையில வச்சிருக்கிறதே பெரிய தப்பு. ஏன்னா அதை வச்சு நீ ஃபேக்கா கூட பல வாரண்ட்களை ரெடி பண்ணலாம். கட் அண்ட் பேஸ்ட்ல. இன்னைக்கு இருக்கிற ChatGPT ஏறி வச்சு நீ அழகா ஒரு வாரண்ட் ரெடி பண்ணி வாரண்டே இல்லாத ஆளுக்கு வந்து வாரண்ட் இருக்குன்னு பொய்யா கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கோர்ட்ல செக் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிட்டு உண்மையானதான். ஆனால் இருந்தாலும் கூட அதை சொல்லி நீ மிரட்டக்கூடாது. ஸோ இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த பேமெண்ட் மெத்தடையும் சேர்த்து போட்டுடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் பேமெண்ட். இதில் பிரச்சனை என்னன்னா இதை பார்க்குறவங்க பயந்து போய் செக் பண்ணுறாங்க. முதல்ல கோர்ட்டில் போயிட்டு அவங்க பேரில் இருக்கான்னு. கண்டிப்பாக இருக்கும். கோர்ட்டில் கொண்டு போயிட்டு சும்மா 4 பேப்பரை கொடுத்தா கூட ஃபைல் பண்ண நம்பர் கொடுத்துருவாங்க. அது வந்து கோர்ட் ப்ரொசீஜர். புரியுதுங்களா? சிஆர்பிசி பிரகாரம் அந்த பெட்டிஷன் இருக்கணும். இல்லை சிபிசி பிரகாரம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்க. எடுத்தால் கோர்ட்டில் பதிவு பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதனால இவங்க என்ன பண்றானுங்கன்னா இதை வச்சுக்கிட்டு வாரண்ட்னா அந்த கோர்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறதும் கிடையாது. கல்கத்தா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறக்கூடிய அத்தனை பேங்க்கும் அங்கே தான் போறாங்க. வேணா ஈஸியாக ஃபைல் பண்ணிடலாம். இங்கே ஃபைல் பண்ணால் இங்கே இருக்கிற ஜட்ஜி மேஜிஸ்ட்ரேட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ மாசம் கொண்டு வந்து 50,000 பெட்டிஷனை கொடுப்பேன். அந்த 50,000 பெட்டிஷனை ஃபைல் பண்ணால் பொதுமக்களோட கேஸ் நாங்கள் எங்கே பார்க்குறதுன்னு பண்ணுறது இல்லை. கல்கத்தாவில் மட்டும்தான் அதுக்கு உண்டான ப்ரொவிஷனே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கல்கத்தா தான் அவங்க வந்து இந்தியாவோட தலைநகரமாக நினைக்கிறாங்க அந்த பொறுத்த வரைக்கும். அதனால அப்படி இருக்கும்போது இந்த எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்கே ஃபைல் பண்ணிட்டு கட்சியில் இந்த மாதிரி வந்து வாரண்ட் சம்மன் இதை வச்சு மிரட்டி கலெக்ஷன் மேனேஜர் பணம் வாங்குற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.